கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனாலும் இந்த காலைகளிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தபடியே நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 38வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். கர்த்தாவே என்னை கைவிடாதேயும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவசனங்களாகி நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுகிறது. எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறானோ அவனுக்கு ஆபத்து கிட்டி இருக்கிறது என்று அர்த்தம். அவனுடைய வாழ்க்கை கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது என்று அர்த்தம். அதனால்தான் தனக்கு விரோதமாய் அதிகமாய் சத்துருக்கள் எழும்பும் பொழுது தேவனை நோக்கி தாவீது இப்படி ஜெபிக்கிறார், கர்த்தாவே என்னை கைவிடாதேயும், என் தேவனை எனக்கு தூரமாகாதேயும். ஒரு மனுஷனை அவனுடைய பாவம் தேவனை விட்டு தூரப்படுத்துகிறது என்று வேதம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனத்திலிருந்து தேவன் நமக்கு காண்பித்து தருவது என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகள் பாவம் செய்ய செய்ய அவர்கள் கர்த்தரை விட்டு தூரமாகிற ஒரு பொல்லாத அனுபவத்திற்குள்ளாக அவங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. அவங்க கர்த்தரை விட்டு தூரம் போய்கிட்டே இருக்காங்க. ஒரு பாவம் செஞ்சு அதுல மனம் திரும்பாம, தேவன் உணர்த்தும் பொழுது செவி கொடுக்காம, தன்னுடைய மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் தனக்கு இஷ்டமான உலக மாமிசம் பிசாசு இவைகளுக்குள் உழன்று கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத சுபாவத்தின் நிமித்தம் திரும்ப திரும்ப பாவம் செஞ்சு அவங்க என்ன பண்றாங்க? கர்த்தரை விட்டு, தன்னுடைய ரட்சிப்பின் தேவனை விட்டு, சத்துருக்கள் கரத்திலிருந்து தன்னை மீட்டவரை விட்டு, சத்துருக்களின் கரம் நம்மை ஓங்காதபடிக்கு நம்மை பாதுகாத்தவரை விட்டு, அப்படிப்பட்ட பாவம் செய்கிற பொல்லாத மனுஷன் தூரமாகிறான். எவன் ஒருவன் தேவனை விட்டு தூரமாகிறானோ ஒரு நிலையில் அவன் தேவனால் கைவிடப்படுவான். அப்பொழுது சத்துருக்களின் கரம் அவன் மேல் ஓங்கும், அவனுடைய வாழ்க்கை இல்லாமல் போயிடும். அதற்கு வேதத்தில் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தான் யூதாஸ் காரியோத். யூதாஸ் காரியோத் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவன். ஆனா ஒரு நேரத்துல அவன் என்ன பண்ணிட்டான்? பணத்தின் மேல் ஆசை வைத்து 30 வெள்ளி காசுக்காக அவன் போஜன பந்தியை விட்டு அவன் எழுந்து போனான் என்று வேதம் சொல்கிறது. எதனால எழுந்து போகிறான்? தன்னுடைய சுயத்தை நிறைவேற்ற, தன்னுடைய இஷ்டத்தை நிறைவேற்ற, தன்னுடைய பண ஆசையை நிறைவேற்ற. ஆனா அந்த யூதாஸின் வாழ்க்கை மிகவும் கொடூரமாய் முடிந்தது. எப்பொழுது அவன் தேவனை விட்டு தூரம் போனானோ, பாவம் செய்து தேவனை விட்டு அவன் தூரம் போக போக அவனுடைய வாழ்க்கை ஒரு நிலையில கைவிடப்பட்ட ஒரு அனுபவத்தை போல மாறினது. அப்போ கூட அவனுக்கு என்ன தோணல? ஆண்டவர்கிட்ட திரும்பி வரணும்னு தோணல. அவன் என்ன பண்ணிட்டான்? அப்பொழுதும் தனக்கு இஷ்டமானபடி அவன் அவனுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டான். இது எல்லாமே எதற்காக தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் தெரியுமா? தேவ பிள்ளைகளாகி நாம் எச்சரிப்போடு மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிற அந்த பொல்லாத கிரியை செய்யாதபடிக்கு, தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்துகிற பாவத்தை நம்மை விட்டு தூரப்படுத்தி, தேவ பிள்ளைகளாகி நாம் கர்த்தரை சார்ந்து கர்த்தரிடத்துல கிருபாசன தண்டை இன்னும் கிட்டி சேர்கிற தேவஜனங்களா இருக்கும். சவுலின் வாழ்க்கையில தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை நிறுத்தப்பட்டது. ஏன் தெரியுமா? மீண்டும் மீண்டும் பாவம் செய்து துணிகரமான கீழ்ப்படியாம என்ற பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்தான். அதனால என்னாச்சு? கிருபை அவனை விட்டு விலகி போயிற்று. அவன் கைவிடப்பட்டான். அவன் மேல் சத்துருக்களின் கரம் ஓங்கினது. அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய குமாரர்களையும் சத்துருக்கள் கொன்று போட்டார்கள். தேவர்களாகி நாம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் மாண்டு போவதற்கு அல்ல தேவன் நம்மை தெரிந்து கொண்டது. நமக்காக அவருடைய சொந்த ஜீவனை நமக்காக தந்திருக்கிறார். எதற்குமே பயனில்லாத நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை தந்து இவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்த தேவன் நம்மை இழக்க அவர் விரும்பவில்லை. அதனாலதான் நம்மோடு கூட எச்சரித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை சுற்றிக்கிறது போல கர்த்தர் நம்மை சுற்றிக்கிறது எதற்காக? நாம் செய்கிற பாவத்திலிருந்து மனம் திரும்பி கர்த்தரிடமாய் பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க, தேவன் நம்மாய் திரும்ப கர்த்தருடையவர்களாய் மாற தேவன் நம்மை சுற்றிக்கிறார். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில இனி பாவம் செய்யாதபடிக்கு, என்னுடைய தேவனிடத்தில் சேர விடாதபடிக்கு, அவரிடத்திலிருந்து என்னை தூரப்படுத்துகிற பாவத்தை, அந்த பாவத்தை எனக்குள்ளே கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகளை, உலக மாமிசம், பிசாசு, உலக மனிதர்கள், இப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து என்னை விட்டு தூரப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு உணர்வு தேவ பிள்ளைகளாக நமக்குள்ள ஏற்படும். அப்பொழுதுதான் நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிக்க முடியும். தேவ பிள்ளைகளாக நாம் இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தர் நமக்கு தந்த அவருடைய வார்த்தை
அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம் இந்த காரியங்களை, தேவனுக்கு அடுத்த காரியங்களை, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய விடாதபடிக்கு, கர்த்தருக்கு எதிரான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய தூண்டுகிற எந்த ஒரு காரியமும் அது பாவம். அது பிசாசினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பொல்லாத ஒரு சூழ்ச்சியான வலை. தேவர்களாகி நாம் அதிலே விழுந்து விடாதபடிக்கு, சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து அதை தியானித்து நமக்கென தேவன் வைத்திருக்கிற அவருடைய சித்தத்தை தேவர்களாகி நாம் அவருடைய வார்த்தையிலிருந்து உணர்ந்து கொண்டு, அறிந்து கொண்டு, நாம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற, கர்த்தரை பிரியப்படுத்த, பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து இன்னும் கர்த்தரிடத்தில் கிட்டி சேர அவர் நம்மை அழைக்க வரும் பொழுது, அவர் நம்மை அழைத்து சென்று நித்திய ஜீவனிலே சேர்க்கத்தக்கதாய் தேவர்களாகி நாம் அவருடைய மனவாட்டியாய் மாற, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ, தேவனுக்கு பிரியமான பரிசுத்த நிலையில் வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார், ஆத்துமாவும் தன்னை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன்